அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் உச்ச அதிபதியான சனியின் வீட்டில் நுழைந்திருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவே ராசியின் அதிபதி சுக்கிரனின் அற்புதமான சஞ்சார அமைப்பு சனி பகவானின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருப்பதால் பல நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் சனி பகவான் ராசிக்கு உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவேதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் நன்மை பல வகையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பது உறுதியாகவே பல்வேறு வகையில சௌகரியத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே பெரும்பாலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும். அது மட்டுமல்லாது 4இல் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய், சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வருவதால் உறுதியாகவே பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைவிடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வலுவாக வலம் வரப்போகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியின் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல வகையில் நன்மையும் அதிர்ஷ்ட யோகமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல செய்திகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திப்பதால் நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையால் தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் கிடைப்பதால் பண வரவு அதிகரிக்கும். உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே நல்ல பல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே தேவையற்ற வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இதுவரை இல்லாத அளவிற்கு உடல் நலத்தில் இருந்த பல சிரமங்கள் அனைத்தும் நிச்சயமாக விலக போகிறது. உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி ஏற்படும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரன். சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மற்ற விஷயங்களை விட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக விலகுவதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் இந்த தருணத்தில் வீண் விரயங்களை கூட
சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முதன்மையான யோகம் கிடைப்பதால் சொந்த வீடு வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. மட்டுமல்லாது இந்த தருணத்துல நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், மகப்பேறு, குழந்தை பாக்கியம் போன்றவை விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவானும் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் மிக பெரிய அளவிலான சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. அலுவலகத்தில் அன்றாட பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களையும் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றிற்கு முயற்சி செய்யும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் முயற்சி செய்யலாம். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்த சூழலில் தற்போது இடைத்தரகர்களால் ஏற்பட்ட சிரமங்களை மாற்றக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட சரியான முறையில் கைப்பற்றிக் கொள்வதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. இந்த வேளையில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காமல் நிதானத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதால் உங்களது எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலும், புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான விபரீத பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண்பதோடு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய பல புதிய ஒப்பந்தங்களை புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில கடைசி நேரத்தில் கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக உண்டு. அரசியலில் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் சிறப்பாக கைகூடுகிறது. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு இந்த தருணத்தில் உயரும். மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நலத்திட்டங்கள் இந்த தருணத்தில் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பெறும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். மகசூல் அதிகரிக்கும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தேவையில்லாத பல பிரச்சனைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் பெண்மணிகள் மனதிற்கு பிடித்த நல்ல மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலையை உருவாக்கி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல செய்தி உறுதியாகவே கிடைக்கும் நேரமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும்.